2021 தேர்தல் நேரத்தில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவோம், பகுதி நேர ஆசிரியர்களை பணிநிரந்தரம் செய்வோம், இடைநிலை ஆசிரியர்களுக்கான ஊதிய முரண்பாடுகளை களைவோம் என்று வாய்த்தவளையாக திமுக வாக்குறுதிகளை அள்ளி வீசியது. ஆனால் இன்று நடப்பது என்ன? 5 ஆண்டுகள் முடியப் போகும் நிலையில் அரசு ஊழியர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் திமுக செய்திருப்பது பச்சை துரோகம். பழைய ஓய்வூதிய திட்டத்தை நிறைவேற்றுவார்கள் என்ற நம்பிக்கையில் ஜாக்டோ ஜியோ உள்ளிட்ட அமைப்புகள் சில காலம் அமைதி காத்து வந்தன. இவர்கள் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்று தெரிந்தவுடன் அவர்கள் களத்திற்கு வந்தார்கள். களத்திற்கு தொடர் போராட்டங்களை அறிவித்தார்கள், களத்தில் போராடினார்கள். ஆனால் ஆட்சி முடியும் தருவாயில் அவர்கள் மீண்டும் போராட்டத்தை தீவிரப்படுத்த தொடங்கிய நிலையில் ஆட்சிக்கு கெட்ட பெயர் வந்துவிடும் என்ற நிலையில் திமுக ஆட்சியாளர்கள் என்ன செய்தார்கள்? சங்கங்களைச் சேர்ந்த நிர்வாகிகளை தங்கள் பக்கம் வளைத்து அவர்களுக்கு டேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓய்வூதிய திட்டத்தை அறிவித்து இந்த போராட்டத்தை நீர்த்து போக செய்தார்கள். அதாவது டேப்ஸ் திட்டத்தில் என்ன இருக்குன்னே தெரியாம அந்த தலைமைச் செயலகத்தில் இந்த ஜாக்டோ ஜியோ சங்க நிர்வாகிகள் போய் உட்கார்ந்து முதலமைச்சருக்கு இவர்கள் இனிப்பு ஊட்டுவதும் முதலமைச்சர் அவர்களுக்கு இனிப்பு ஊட்டுவதும் என்னே ஒரு காட்சிகள். ஆனால் சங்கங்களைச் சேர்ந்த 90% உறுப்பினர்கள் இந்த டேக்ஸ் திட்டத்தை ஏற்கவில்லை. இதை முற்று முதலுமாக நிராகரித்து விட்டார்கள். உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் என்பது பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு ஒரு காலம் ஈடேறாது. திமுக அரசு செய்தது என்னவென்றால் அரசு ஊழியர்களின் முதுகெலும்பை உடைத்து விட்டார்கள். ஒரு சில சங்க நிர்வாகிகளை தங்கள் பக்கம் இழுத்துக்கொண்டு பெரும்பாலான உறுப்பினர்களின் முதுகெலும்பை உடைத்ததுதான் திமுக செய்த சாதனை. பகுதிநேர ஆசிரியர்கள் விவகாரத்தை பொறுத்தவரை அவர்கள் தொடர்ந்து பணி நிரந்தரம் கோரி போராட்டம் நடத்தி வந்தார்கள். அவர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் தருகிறேன் என்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அறிவித்தார்கள். அதனால் யாருக்கு லாபம்? 15 ஆண்டு காலமாக 12,500 ரூபாய் ஊதியத்தில் தங்கள் வாழ்நாளை தொலைத்த அவர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பெண்கள் எந்த விதத்தில் பயன்படும் என்று நினைக்கிறீர்கள்? பணி நிரந்தரம் என்பதற்கு பதிலாக நாங்கள் சிறப்பு மதிப்பெண் தருகிறோம் என்று சொல்கிறீர்களே. 15 ஆண்டுகளாக பணியாற்றிய அந்த ஆசிரியர்களின் வயிற்றில் பாலை வார்ப்பதற்கு பதிலாக நெருப்பை அள்ளி கொட்டியுள்ளீர்கள்.